முதல்வரின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தார், அரசுக்கு எதிராக செயல்பட்டார் இப்படின்னு ராஜதுரோக வழக்குகளே போட முடிஞ்ச அளவுக்கு இவர் பெர்சனலான தகவல்களை எல்லாம் வெளியிடுகிறார். அண்ணாமலை சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கார்த்திகை செல்வன் அவர் ஒரு பேட்டி காண்றாரு. அந்த பேட்டி குறித்து அண்ணாமலையிடம் கேட்கப்பட்ட பொழுது அண்ணாமலை பல்லுபடாம பண்ணி விட்டுருக்கிறாரு, மிக இழிவாக பேசுறாரு. அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் மீனிங் தெரியாம எழுதி கொடுத்தத அண்ணாமலை பேசிவிட்டார். அவருக்கு தமிழ் வராதுங்க, வெளியூர்ல படிச்சவர் அண்ணாமலை, சேரி பசங்களோட பழகினது இல்ல அப்படின்னு இப்படியான பல்வேறு விளக்கங்களை சொல்றாரு. இதற்கு பெயர் என்ன? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பல்லுபடாம பண்ணுங்கன்னு அவர் சொன்னாரு, இவரு பண்றாரு. யாருக்கு பண்றாரு? அண்ணாமலைக்கு தான் பண்றாரு. மோடி கொடுக்கலையா பேட்டி? அக்ஷய்குமார் வச்சுக்கிட்டு அவரு செஞ்சது என்னது? பல்லுபடாத பேட்டிகள். அந்த கட்சிக்கு சவுக்கு சங்கரோட முட்டு பாருங்க. கொங்கு பகுதியில போய் இவரு வீட்டுல தானே வட்டாரவளுக்கு தானே போய் இவங்க அப்பாட்ட சொல்லுவாரா, அப்பா பல்லுபடாம பண்ணி விடுப்பா சொல்லுவாரா? செருப்படி விழுமா விழாதான்? சேரியில இருக்கிறவங்களோட பழக்கம் இல்லாததுனாலதான் அவருக்கு இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டாருங்க. சேரியில் உள்ளவர்களை என்னவாக நீ மதிக்கிற? உண்மையிலே இந்த வார்த்தைக்காகவே சேரி மக்களை குறித்து இழிவாக பேசியதற்காக இந்த ஆள் மேல நாம வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல் நாம வழக்கு தொடர முடியும். இதையே முட்டு கொடுத்த ஹெச் ராஜா என்ன சொல்றாரு, மாடுகளை மேய்த்து அதை வளர்த்த ஒரு பண்ணையார் வகுப்பிலிருந்து வந்தவரு, கன்றுக்குட்டிகள் மடுவை பல்லுபடாமல் பிடிக்கும் இல்லையா, அதனால அதை சொல்றாரு. இதுதான் ரொம்ப 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 பல்லே படாம, எனக்கு ஐயா பல்லே இல்ல பாருங்க, எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால நீங்க நல்லாவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு நேஷனல் மீடியா கொண்டு இந்த ஆளை கவர் பண்ணுதுங்க. இவன் பேசுற வார்த்தைகளை இதுக்கு என்னன்னு இங்கிலீஷ்ல எழுதுவான், ப்ளோஜாப் தானே எழுதி ஆகணும். உதயநிதி ஸ்டாலினை கார்த்திகை செல்வன் எடுத்த பேட்டி குறித்து இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒப்பீனியன், உதயநிதியை மடியில படுக்க வச்சு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டு இருக்கிறார் கார்த்திகை செல்வன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. ஃபெலிக்ஸ் இருந்துட்டு சொல்றாரு அது ரொம்ப சாஃப்டான பேட்டி, எதிர்கேள்விகளே இல்லாத பேட்டி. நீங்களே இந்த சவுக்கு கிட்ட எந்த மாதிரி கிடுக்கி புடி கேள்விகளால் நாக்கை அப்படி கொக்கி போட்டு படம் போடுவாங்களே, அப்படியே கொக்கி போட்டா இழுக்கிறீங்க. அவன் என்ன பேசுவானோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிஸ்டா கேட்குறீங்க, எடுத்து கொடுக்குறீங்க. அண்ணாமலைக்கு பல்லுபடாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவருக்கு பல்லுபடாம பிலிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பத்திரிகைக்காரன பைத்தியம்னு சொல்றான், இவனை போய் இந்த பிலிக்ஸ் முட்டு கொடுக்குறாப்லன்னா இதுக்கு பேர் என்ன ஜாப்? இது பல்லுபடாம அந்த ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர், நேற்று சவுக்கு சங்கரும் பத்திரிகையாளர் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸும் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டி வெளியாகி இருக்கிறது. அந்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு போயிருப்பது ஒரு சுற்றுலாவுக்கு, தன்னுடைய உடல்நிலை பிரச்சனைக்காக, இதுக்காக தான் போயிருக்காங்களே ஒழிய முதலீட்டுக்காக அல்ல அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் போயிருக்கிறாரு. அப்புறம் பிரியா ராஜன் ஏற்கனவே மேயர் ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாங்க, அதனால எந்த கடையில் எந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்றதை அந்த விஷயத்துக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்காங்க, அவரோடு அதிகாரிகள்லாம் போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. முதலமைச்சர் வெளிநாடு போவது, அவர் கூட யார் யார் போவது, அந்த லிஸ்டெல்லாம் அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இது முதல்வருடைய பாதுகாப்புக்கு எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளியில வாதிக்கப்படுது. இன்னொரு புறம் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்து, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாருன்ற கருத்தும் நிலைநாட்டப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு, அதாவது ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு இங்கே நடக்குது. அதோட தொடர்ச்சியாக வெளிநாட்டில் போய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வேலைக்காக போயிருக்காரு. இது குறித்து ஃபோட்டோக்கள், அவர் என்ன மீட்டிங்கில் பேசினார், எந்தெந்த நபர்களை சந்தித்தார் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தொடர்ந்து செய்திகள் இணையதளங்கள்லே இருக்குது, செய்தி பத்திரிகைகளே வந்திருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு விஷயம், இப்போ ஒரு முதலமைச்சர் இல்லை, எல்லா மனுஷனுக்கும் உடல்நல கோளாறு வரும். அந்த உடல்நல கோளாறை சரி பண்ணுவதற்காக ஒருத்தர் ஒரு இதுக்கு போகலாம், வேறொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவர் இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறார் இல்லையா, இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட பின்புலத்தை பார்க்கணும்.
அதாவது ஸ்டாலின் வந்து இளம் வயதாக இருக்கும்போதே, கலைஞர் அவர்கள் நாற்காலியில் இருக்கும்போது, கலைஞர் வயசாகி போச்சு. அவரு இறந்துருவாரு. இவருக்கும் ஒரு நோய் இருக்கிறது. அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டார்கள். அவரு வந்து இவ்வளவு நாள்லாம் இருக்க மாட்டாரு. அடுத்த கட்டமா இவர் முதலமைச்சர் ஆகுற அளவுக்குலாம் இவருக்கு உடம்பு தாங்காதுன்னு ஒரு வதந்திய பரப்புனாங்க. இன்னொன்னு, அதுக்கப்புறம் அவர் வந்து ஆட்சி பிடிக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனேயே, அவருக்கு வந்து ஜாதகம் சரியில்ல. அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னுலாம் சொன்னாங்க. சரிங்களா? அதுல பாஜகவும் சொன்னுச்சு, அதிமுகவும் சொன்னுச்சு. 2வது ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம், அந்த அவங்க அவங்க துர்கா ஸ்டாலின் கும்பிட்ட சாமி தான் வந்து இவங்கள காப்பாத்திருக்கே தவிர, இவங்களா ஜெயிக்கல. இப்ப இதெல்லாம் கோர்த்து பார்த்தீங்கன்னா, இது யாருடைய ஐடியாலஜி? தேர்தலுக்கு பார்ப்பனர்களின் முன்னாடியே அ அவர் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் பேச முடியாது. ஆமா. அவரை ஒரு தத்தி அப்படின்னு. தத்தி. ஆமா. அவரு வந்து ரொம்ப தத்தி. அவர் வந்து தத்திங்கிற வார்த்தை என்னங்க அப்படின்னா, சரியா கிரகிச்சுக்கிட முடியாம, சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு பையன பார்த்து திட்டுகிற வார்த்தை. இன்னொன்னு அது தத்திங்கிறது நம்ம சொல்ல மாட்டாங்க. அது ஒரு அக்ரஹாரத்து மொழி. அவாள் வீட்டு மொழி. அவாள் வீட்டு மொழி. அதனால தத்தின்னுட்டு பரப்பி விட்டாய்ங்க. யாரு பரப்புனா? அப்போ அக்ரஹாரத்து மொழியில் ஒருவரை தத்தின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா, அதை பரப்பி விட்டது யார்? அக்ரஹாரத்து கூட்டம் தான். இன்னைக்கு அக்ரஹாரத்து கூட்டத்திலிருந்து ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யை பரப்பி, வதந்தியை பரப்புனா, அது வந்து எடுபட மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்காக அடியாட்களை வைத்திருக்கிறார்கள். இப்போ முதல் விஷயத்த கவனிங்க. இவரை செயல்பாடுகள் அற்றவர்ன்னு சொன்னாங்க. அதுவும் பொய்யாகி விட்டது. நிர்வாகத்திறன் அற்றவர், தத்தினாங்க. அதுவும் பொய்த்து போய்விட்டது. இவர் வந்து உடல்நிலை பிரச்சனை உடையவர். அதனால ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் இவர் இருக்க மாட்டாருன்னு பேசினானுங்க. அதுவும் பொய்யாயிடுச்சு. சரிங்களா? இவர் ஜெயிக்க மாட்டாரு. இவருக்கு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பொய்யாகி விட்டது. அப்போ பார்ப்பனர்களின் உள்ள கிடக்கை. இந்த பார்ப்பனர்கள் இவங்க இன்னைக்கு மட்டுமா இப்படி ஒருத்தர் குறித்து பொய் பரப்பிட்டு இருக்காங்க? அல்லது இப்படிலாம் நடந்துரணும்னு சொல்லி யாகம் நடத்துவது? பெரியார் வைக்கத்துல போய் நின்னு போராட்டத்துக்கு போய் நிக்கிறாருங்க. விடாப்பிடியாக. அதாவது போனா அங்க ராஜாவே அரசு மரியாதை குடுக்குறாய்ங்க. அரசு மரியாதைக்கு வரலன்னா உன்னைய அடிக்க வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற சாதிய கொடுமைய அடிச்சு வீழ்த்த வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே, எப்படியாவது இவன் சாகணும்னு சொல்லி யாகம் வளர்க்குறாய்ங்க. இதே பாப்பார கூட்டம். சத்ரு சம்ஹார யாகம். சத்ரு சம்ஹார யாகம். யாகம் முடிஞ்ச உடனே நடத்தின ராஜா செத்துடுறாரு. இப்போ இதுதான் திராவிட இயக்கம். பார்ப்பனர்களுக்கு உறுத்தலை ஏற்படுத்துகிறது. எப்படியாவது இவன் செத்துறக்கூடாதா? அப்படி பார்ப்பனர்களுக்கு ஏற்பட்டால் பரவாயில்லை. ம். சவுக்கு சங்கருக்கும் ஃபெலிக்ஸுக்கும் ஏற்படுகிறது. அதுதான். பார்ப்பனர்கள் நேரடியாக செயல்படுகிறது பலிக்கவில்லை. ஒரு காலத்துல வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், அ சத்தியமூர்த்தி ஐயர் அப்படின்லாம் பட்டை நாமத்தை போட்டுண்டு, பூணுல காட்டிண்டு, பார்ப்பனியத்தை நிலைநிறுத்துவதற்கு இருந்த அந்த இதெல்லாம் தகர்ந்து விட்டது. நேரடியா வந்தோம்னா இன்னைக்கு எவனும் மதிக்க மாட்டான். அதனால கொல்லைப்புறமாக நமது ஏஜென்ட்டுகளை இறக்கி விடுவோம். அப்படி இறக்கி விட்டிருக்கிறவர்கள்ல ஒருவர் தான் சவுக்கு சங்கர். அப்படி இறக்கி விட்டிருக்கிறவர்கள்ல ஒருவர் தான் சீமான். சரிங்களா? அப்போ திமுகவை அடிப்பதற்கு ஒரு சொறிநாய் வந்தால் கூட, அந்த நாய்க்கு குளிப்பாட்டி, அதுக்கு சீறி சிங்காரிச்சு, அதை புத்திசாலின்னு காட்டி நாங்கள் ப்ரமோட் செய்வோம். எங்களது பொய் பித்தலாட்டங்களை பரப்புவதற்கு இந்த நாய் மூலமாக வேலை செய்வோம். ஏங்க, இல்ல இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை. என்ன கடுமையான வார்த்தைகள்? இந்த பேசுகிற இவர்களே நம்ம நாயின்னு சொல்றாங்க. ரூ. 200 மேல இருந்து தூக்கி போட்டா கவ்விக்கிட்டு போற நாயின்னு ஃபிலிக்ஸ் சொல்றாப்புல. இவர் என்டிடிவியில உயர் பொறுப்பு, அதாவது பெரிய ரிப்போர்ட்டரா இருந்து வந்தவர். ஜேர்னலிசம் படித்தவர். சரிங்களா? நான் சொல்றேன். சீமான் ஒரு கட்சி தலைவருங்க. வாடா போடா அவன் இவன்னு பேசுறாரு. நாம வந்து ஒரு சாதாரண மனிதர். நமக்கு வந்து ஒரு சில பின்புலங்கள் இருந்தாலும் கூட, இது அன்பார்லிமெண்டரின்னு தெரிந்தாலும் கூட, ஏன் இவர்களை இப்படி நம்ம பயன்படுத்துறோம்னா, கூப்பிட்டு வச்சு கேட்கறாப்புல. இதுல புதிய தலைமுறையில கேள்வி கேட்கறாங்க. நீங்க மாடா போடான்னு பேசுறீங்களே, இதெல்லாம் சரிதானா? மரியாதை குறைவா பேசுறீங்களே. சீமான்ட்ட கேட்கும்போது ரஞ்சித்த வந்து வாடா போடான்னு ஆமா. வாடா போடான்னு பேசுறீங்களேன்னு கேட்கும்போது, இது எங்களுடைய பழக்கமே அப்படிதான். நாங்க வந்து அப்படிதான் பழகி இருக்கிறோம். உன் பழக்கம் இப்படி ராஜா? ஏங்க, எங்க இருந்து வந்தாலுமே எல்லாருக்கும் கெட்ட வார்த்தை தெரியும்.
அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி தலைவர் பொறுப்புல இருக்கிற நீங்களே இப்படியெல்லாம் நான் வாடா போடான்னு பேச முடியும்னு சொன்னா, எங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? நாங்க அதனால தான் உங்கள இந்த மரியாதையோட பேசுகிறோம். இப்போ எடப்பாடி அவர்கள கூட நான் அவன் இவன்னு பேசுறதில்ல. என்ன காரணம்னா, எடப்பாடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எடப்பாடி உங்களுக்கு ஓனர். நீங்க சில்லறைய பொறுக்கிக்கிட்டு வாங்கி குலைக்கக்கூடிய ஒரு நாய். அதனால தான் நான் உங்கள நாய்ன்னு சொல்றேனே தவிர, உங்களுக்கு மரியாதை இப்ப நாம இந்த இடத்துல முக்கியமா சொல்லணும். என்னன்னா, இவர்கள் எல்லோரும் பார்ப்பனிய அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார்கள். அதான் சொல்றேன். பார்ப்பனர்களுக்கு வேலை செய்தால், எவ்வளோ பெரிய தத்திய கூட மிகப்பெரிய ஆளுமைன்னு சித்தரிக்க முடியும். எவ்வளோ பெரிய திருட்டு பயலை கூட ஒரு ஜேர்னலிசத்தின் பிதாமகன்னு சொல்ல முடியும். ஒரு மாமா பையன இவன் தான் ஆகச் சிறந்த ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்ல முடியும். நீங்க ஸ்டாலின தத்தின்னு சொன்னவங்க எடப்பாடிய எடப்பாடியார்ன்னு பேசுறானுங்க. எடப்பாடியார் எழுதுற பத்திரிகையில கூட இதே சவுக்கு ஃபெலிக்ஸ் இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்களே. ஆமா அந்த காலத்துல நம்மளே அதை பேசியிருக்கோமே. ஆமா எடப்பாடியார் போய் அவங்க மாநாட்டிலே நின்னுட்டு பேசிட்டு வர்றாங்க. ஏன்னா பேமெண்ட் அங்கிருந்து வருது, வருவதற்கு பேமெண்ட், போறதுக்கு பேமெண்ட், எல்லாவற்றுக்கும் பேமெண்ட். இன்னைக்கு நடத்துற சவுக்கு மீடியா முதற்கொண்டு எடப்பாடியின் காசில் தான் வேலை செய்கிறது நான் குற்றம் சாட்டுறேன். இதை எப்படி சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும்போது எனக்கு ஒரு யூகம் இருக்க முடியாதான்னு இதே சவுக்கு சங்கர் பேசுகிறார். நானும் யூகம் தான் சொல்றேன். ஓகே. இப்ப அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, இப்படியெல்லாம் அவர் வந்து முதல்வர் வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஆ. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாரு, அவங்க பயண விவரங்களையும் எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்ற காரணத்தினால் சகித்து கொள்ள முடியாத தமிழ்நாடு உளவுத்துறையினர் அவர் மீது வழக்கு போடுவதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதாவது பிணையில் வெளிவர முடியாதபடி கலவரத்தை விளைவித்தல், அவதூறு பரப்புதல், கொலை மிரட்டல் விடுத்தல், அப்புறம் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்ற ஒரு 4-5 பிரிவுகளின் கீழ் அவர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. சவுக்கு சங்கரே என்ன சொல்றாருன்னா, என்ன குண்டர் சட்டத்துல அடைக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா நான் திமுகவை எதிர்த்து போராடுகிறேன், மக்கள் பிரச்சனையை பேசுகின்றேன், யாருமே கொடுக்காத எக்ஸ்க்ளூசிவான தகவலை நான் தர்றேன். அதனால் அனுமதித்த அளவை விட பரந்தூர் விமான நிலையத்திற்கு 7 கார்களோடு ஆட்களை கூட்டிட்டு போனேன். அதனால என் மேல இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க போராட்டத்திற்கு. அதாவது முதல் விஷயம், ஒரு முதல்வர் எங்க போறாரு வர்றாரு அப்படிங்கிறது செய்திகள் வருது. மக்கள் எது வரையிலும் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது வரையிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவங்க செய்தியை கொடுக்குறாங்க. ஒரு ஆளுநர் பேசினாலும் அங்கிருந்து செய்தி குறிப்புன்னு ஒன்று வெளியில வரும். நாங்க இதை செய்ய போறோம்னு ஒன்று வரும். நீங்க அதை வச்சு தான் பேசணுமே தவிர, நீங்க எக்ஸ்ட்ரா பேசுறீங்கன்னா பேசலாம். எது வரையிலும் பேசலாம்னா அதுக்கு ஒரு ஒரு அளவு உண்டு. நீங்க அவரு போற சீட்டு நம்பரு, அவரு பக்கத்துல வச்சு சாப்பிடுற சாப்பாடு என்ன, இதையெல்லாம் நீங்க வந்து வெளியிடுறீங்க அப்படிங்கிற யாரு இத்தனை அதிகாரிகள் எதுக்குன்னா சவுக்கு சங்கர் கேட்கிறாரு. ஆமா, இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன? நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தனியார் முதலாளிக்காக, அதானிக்காக நேரடியா அவருடைய ஃப்ளைட்ல போறாரு. ஆஸ்திரேலியால போய் நிலக்கரி சுரங்கம் வாங்குவதற்கு பேரம் பேசி கொடுத்தார். இது வெளிப்படையா தெரிஞ்சுது. நான் சீட்டு நம்பர் சொல்லல. அங்க என்ன நடந்துச்சு? அவருடைய விமானத்தில், அதாவது அந்த தனி விமானத்தில் போனார். புகைப்படத்துல வந்துச்சு. போய் எதுக்காக போனாரு அப்படிங்கிற முதற்கொண்டு பேசலாமே தவிர, அங்க அவரு அந்த விமானத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, உள்ள யாரு இருந்தா, இதெல்லாம் நான் பேசணுமா? பேசலாமா? எனக்கு ஒரு தகவல் வந்தாலுமே நான் பேசக்கூடாது. அப்படி பேசினா அது பாதுகாப்பு குறைபாடு. அப்படி பேசி இருந்தால், அதாவது பிரதமருக்கு எதிராக பேசி இருந்தால், இந்நேரம் இப்படி ஒரு பத்திரிகையாளர் அடுத்த நிமிடம் என்னவாக ஆகியிருப்பார்? அப்போ ஒரு பிரதமருக்கு அடுத்து ஒரு கான்டினென்ட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க நபர், அவருடைய பயணத்தை பற்றிய சின்ன சின்ன ரகசியங்களை, சின்ன சின்ன விவகாரங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கூடாதா? நான் என்ன சொல்றேன், பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் அதுல வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா, அததான் சொல்றேன். இப்ப அனுமதிக்கப்பட்ட அளவை விட இப்போ இந்த திருட்டு பசங்க பண்ற அயோக்கியத்தனம்லாம் பாருங்க. அண்ணாமலை வீட்டு முன்னாடி ஒரு பில்லர் வைக்கிறான், சரிங்களா? ஒரு ஒரு கொடி கம்பம் வைக்கிறான், 45 அடிக்கு வைக்கிறான். வைக்கிறவன் அனுமதி வாங்கிட்டு வை. அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீறி செஞ்சாதான் உன் மேல வழக்கு பாயுது. நான் இதை சொல்றேன்.
எனக்கு நான் 100 பேரை கூட்டிட்டு வருவேன்னு நான் வந்து பெர்மிஷன் கேட்குறேன். இல்லைங்க 20 பேர் மட்டும் வரலாம். எக்ஸ்ட்ரா வந்தா பிரச்சனை. எங்களால அத வந்து குடுக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்லுதுன்னா, அது அனுமதிக்கப்பட்ட அளவு. உன்னைய போராடக்கூடாதுன்னு தடுக்கல. அப்ப அனுமதிக்கப்பட்ட அளவை விட நீ கூட்டிட்டு போறன்னா, நீ என்ன திட்டத்தோட போற? அங்க போய் ஒரு பொது சொத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அது யார் பொறுப்பு? அதனால நீங்க காரண காரியம் இல்லாமல் உங்கள் மேல் எதுவுமே இல்ல பாயவில்லை. கா அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்ற பிரிவின் மூலமாக அவர் அந்த காவல்துறை அதிகாரிக்கு சவுக்கு சங்கர் கொலை மிரட்டல் விடுத்தார் ஆ. அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொலை இது இது வந்து ஃபேக் அப்படின்றாரு சவுக்கு. கொலை மிரட்டல் அது ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை சொன்னான். கொலை நான் வந்து அங்க இன்ஸ்பெக்டர் காதுல போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்ட்ட என்ன நல்ல லவ்வா? அவருக்கு எனக்கு லவ்வான்னு கேட்குறான். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அது எனக்கு எப்படிடா தெரியும்னு தான் நான் பதில் சொல்லணும். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு அ இன்ஸ்பெக்டர்ட்ட கொலை மிரட்டல் விடுக்கிறவன் என் கையில ஒண்ணுமே இல்ல. நான் மிரட்டல் விடுத்து பயப்படுற அளவுக்கு நீ வந்து ஒரு ஆளா? அப்படிலாம் கேட்கிறாப்புல. மிரட்டல் விடுகிறவனுக்கு வந்து ஆயுதம் தேவையில்ல. ஆயுதம் வைத்திருக்கிறவர்கள் மிரட்டணும்னு அவசியம் இல்ல. நீ உள்ளூர ஏற்கனவே ஃபைல்கள் எல்லாம் திருடி ஊரெல்லாம் வித்தவன் தான் உனக்கு சார்ஜ் உன் மேல ஃபைல் திருடி. ஃபைல் திருடி. டேய் சொம்பு திருடி அப்படின்னு சொல்லுவாரா? அதே மாரி ஃபைல் திருடி நாயே! நீ வந்து யார் யார கைக்குள்ள போட்டு வச்சிருப்ப? எத்தனை அதிகாரிகள் இந்த சவுக்கு மீடியா ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னேன்? பல பேர் எனக்கு பிச்சை போட்டு தான் இந்த காசே வந்துச்சு. எனக்கு தெரியாத அதிகாரிகள் இல்லை. கார் வாங்கி கொடுத்தாங்க. கார் வாங்கி குடுத்தாங்க. அப்போ இத்தனை பேரை ட்ராக்ல வச்சிருக்கக்கூடிய நபர்கள் மிரட்டுகிறவர்கள் எல்லாம் என்ன வச்சிருக்காங்க? கையில ஆடியோ தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து மிரட்டுறதுக்கு என்ன வேணும்னா துப்பாக்கி தேவை கிடையாது. செல்போன் போதும். அண்ணன் கையில ஆடியோ இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கோ அப்படிங்கிறான். யாரு? கீழ இருக்கிற கோப்பாசை எல்லாம். அப்போ அண்ணன் ஏன் கோப்பாசைய பார்த்து பயப்படுறாரு? அவர் கையில துப்பாக்கி வச்சு மிரட்டினாருன்னா? கிடையாது. செல்போன வச்சு மிரட்டுவாய்ங்க. அதனால மிரட்டுறதுக்கு வந்து அப்போ மிரட்டப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. உன் மேல தப்பு இல்லன்னா சட்டப்படி சந்திச்சுட்டு போறத விட்டுட்டு இங்க இருந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய குண்டாஸ் அவசியம் என்ன இருக்கு? போட்டுருவாங்கன்னு சொல்லி அச்சப்படுறாரு. சவுக்கு ஒப்பாரி வைக்க மீடியாவை வேண்டிய அவசியம் நான் பார்க்காத சிறையா? இல்ல நான் சவுக்கு சங்கர் எதிர்பார்ப்பதை போல குண்டாஸ் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எது? சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கர் பேசிக் கொண்டிருப்பது இதுக்கெல்லாம் வந்து முதல்வரின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தார். அரசுக்கு எதிராக செயல்பட்டார். இப்படின்னு மிகப்பெரிய வழக்குகளே போட முடியும். இது வந்து ராஜதுரோக வழக்குகளே போட முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து பெர்சனலான தகவல்களை எல்லாம் வெளியிடுகிறார். இன்னொன்னு இவங்க எந்த காலத்திலயும் ஒழுக்கமான ஒரு பத்திரிகையாளரா நடந்துகிட்டதே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பெண் பத்திரிகையாளர்களை எஸ்.வி. சேகர் அ என்ன சொல்லி இழிவுபடுத்தினாரோ அதை விட கேவலமாக அதை ஒரு விட பெண் கேவலமாக பத்திரிகையாளருக்கு அந்த 5 பேர் 6 பேரோட தொடர்பு இருக்குது அ அப்படின்னு பக்கம் பக்கமா கட்டுரைகள் பக்கம் எழுதியவர். பக்கமா பெண்களை பற்றி இழிவா எழுதிய ஒரு நபர். அதனால இந்த நபர் மேல் அதாவது இந்த குற்றவாளி மேல் ஒரு இத போடுறதா இருந்தா, ஒரு வழக்கை போடுவதா இருந்தால், மொத்தமா போடுறதா இருந்தா, அவ்வளவு வழக்குகள் போடலாம். அவ்வளவு குற்றங்களுக்கு சொந்தக்காரர். இருந்தும் கூட இவ்வளவு தைரியமாக இவர் வந்து பேசுறாருன்னா, இவர் போராளிலாம் கிடையாது. புரோக்கர். பார்ப்பனியத்துக்கு, பாஜகவிற்கு, அதிமுகவிற்கு அடியாள் வேலை செய்கிற நபர். தகவல்களை அவர்களே கொடுக்கிறார்கள். பொய்யை கிரியேட் பண்ணு. இப்படி பேசு. பிரச்சனை வந்தா நாங்க பார்த்துக்கிடுறோம்னு சொல்ற அளவிற்கு ஆள் பலம் உள்ள ஒரு புரோக்கர். அதனால தான் இந்த புரோக்கர்களின் மேல் யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து சீமான் தம்பிகளும் சரி, இந்த சவுக்கு சங்கரை ஆதரிப்பவர்களும் சரி, அப்புறம் புடிச்சு உள்ள போட வேண்டியதானே? இவ்வளவு பேசுறாங்கல்ல பண்ண வேண்டியதானே அப்படின்னு பேசுவானுங்க. ஏன் முடியாது அப்படின்னா, அவர்கள் அதிகாரத்தின் ஏவல் நாய்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க அததான் சொல்றேன். ஒரு ஒண்ணுக்கு வழியாத தத்திகளை கொண்டு வந்து கூட எடப்பாடியார்னு சொல்லுவதற்கு இந்த ஊடகங்களால் முடியும். மிகப்பெரிய புரட்சியை செய்த, மிகப்பெரிய இந்த மக்களுக்கு ஆட்சி செய்த கலைஞர அவருடைய வரலாற்றை பத்தி இந்த பத்திரிகைகள் எழுதுது. கலைஞர்னு போட மாட்டேங்கிறாங்க. கருணாநிதின்னு போடுறான். ஆனா 1959 ஜெயலலிதாவை அம்மான்றாங்க. ஜெயலலிதாவை அம்மான்னு போடுவான். ஏன் சசிகலாவை சின்னம்மான்னு கூட போடுவான். எடப்பாடி தவழ்ந்து தவழ்ந்து வாழ்க்கையில் முன்னேறினேன்னு அவரே அப்பாலஜி வாக்குமூலம் கொடுத்த நபரை வந்து எடப்பாடியார் எடப்பாடியார் கட்சிக்காரன் அவன் சொல்றான்னா அவன் வாங்கி திங்கிறான். அவன் சவுத்துல எழுதி ஒட்டிட்டு போறான். எடப்பாடியாரே வருகன்று அந்த அடிமைக்கு ரோட்ல ஒரு மரியாதை கிடையாது. அடிமை எடப்பாடின்னு சொல்லிட்டு இருக்கிறான்.
மக்களுக்கே தெரியும். நீ எடப்பாடியார்னு நியூஸ் எழுதுற. 1959 உள்ளாட்சி தேர்தல்ல 45 சீட்டுகள், 45 இடங்களை ஜெயிக்கிறோம். நான் வந்து ஸ்கெட்ச் போடுறேன்னு போட்டு வேலை செய்து சாதித்து காட்டியவர் கலைஞர். இந்த இடத்தை எழுத வர்றவன் வரலாறு தானே எழுதுற. கலைஞர்னு எழுத வேண்டியதானே. கருணாநிதினு எழுதி வச்சிருக்காங்க. இதுதாங்க இந்த பத்திரிகைகளோட தரம். இப்ப நாம வந்து இதைத்தான் சொல்றோம். ஓகே. இப்ப அடுத்து அந்த பேட்டியின் இன்னொரு பாதியில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் குறித்து விவாதித்திருக்கிறாங்க. என்னன்னா, அண்ணாமலை வந்து சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கார்த்திகை செல்வன் அவர் வந்து ஒரு பேட்டி காண்றாரு. அந்த பேட்டி குறித்து அண்ணாமலையிடம் கேட்கப்பட்ட பொழுது, அது சொல்லி வச்சு தான் அந்த கேள்வியே கேட்க வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த கேள்விய கேளுன்னு அத பார்த்தாலே தெரியுது. அப்படி கேட்ட உடனே அண்ணாமலை வந்து பல்லுபடாம பண்ணி விட்டுருக்கிறாரு. கார்த்திகை செல்வன் உதயநிதிக்கு பல்லுபடாம பண்ணி விட்டுருக்கிறார் அப்படின்னு அந்த பேட்டி குறித்து மிக இழிவாக ப்ளோ ஜாப் அப்படின்ற அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அவர் வந்து பேசுறாரு. பேசியதோடு மட்டுமல்லாமல் மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது. இது ஒண்ணும் தப்பு இல்ல. இது ஒரு வட்டார வழக்கு. எங்கள் பகுதியின் வட்டார வழக்கு. நான் மீண்டும் இதே வார்த்தைகளை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் விமர்சிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் வந்து நடந்தது வள்ளுவர் கூட்டத்துல. நம்மளும் கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம். அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. மீனிங் தெரியாம எழுதி கொடுத்தத அண்ணாமலை பேசிவிட்டார். அவருக்கு தமிழ் வராதுங்க. வெளியூர்ல படிச்சவர் அண்ணாமலை. அவர் வந்து போர்டிங் ஸ்கூல்ல படிச்சவரு. அதனால தமிழ் தெரியாது. அவரு பணக்கார பசங்களோட பணக்கார புள்ள. சேரி பசங்களோட பழகுனதில்ல. அப்படின்னு இப்படியான பல்வேறு விளக்கங்களை அண்ணாமலை ஒரு பொருள் தெரியாமல் அதை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பெயர் என்ன? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பல்லு படாம பண்ணுங்கன்னு அவர் சொன்னாரு. இவரு பண்றாரு. யாருக்கு பண்றாரு? அண்ணாமலைக்கு தான் பண்றாரு. ஓகே. சரிங்களா? அதுக்கு என்ன அதாவது இந்த இந்த விவகாரத்த முதல்ல நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சீமான், அண்ணாமலை இவர்கள் எல்லாம் வந்து ஒரு கழுசடை அரசியல்வாதிகள். இவங்க இவங்க வந்து ஒரு பொல்யூஷன். இந்த அரசியல்ங்கிறதையே நாரடித்தவர்கள் இவர்கள் தான். ரொம்ப அதாவது ஒ அரசியலுக்கு வந்ததற்கு பிறகுதான் தனிநபர்களையும், மனிதர்களையும், அமைப்புகளையும் இழிவாக ரொம்ப மோசமா பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப சகஜமாயி போச்சு. அதுவும் எவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னா, இப்ப இந்த கடைசியில ப்ளோ ஜாப் வரையில வந்து பேசுறதுக்கு வர்றாருன்னா, இதுக்கு ஆரம்பமே இருக்குது. தொடர்ந்து இவர்கள் அப்படிதான் பேசிக்கிட்டு வராங்க. அப்போ நாகரீகம் எதுவுமே கிடையாது. இவர்கள் ஒரு கட்சியின் தலைவரா இருக்கிறாங்க. மீண்டும், மீண்டும் வந்து பொறுப்புகளுக்குன்னு ஏன் வந்து பேப்பர வச்சுட்டு படிக்கிறாங்க, பேப்பர வச்சுட்டு படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்றேன். பேப்பர வச்சு தான் படிக்கணும். ஏன்னா, நீங்க வார்த்தை தவறி கூட ஒரு வார்த்தையை பேசிற முடியும். அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்து இந்த பத்திரிகைகளோ, இவர்களோ எழுதுவார்கள். அப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன்னா, அதை இதத்தான் சொல்லுகிறேன். அப்படிங்கிறதுக்காக தான் அத முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அதனால தான் பத்திரிகைகள்ல பேப்பர வச்சு படிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது, தலைவர்கள். ஆனா நீங்க தலைவரா இருக்கீங்களே, எந்த இதாவது உண்டா? கேட்கிறவனுங்க அப்படியே மாத்தி, மாத்தி அடிச்சு விடுறீங்க. பத்திரிகையாளர்களுக்கு துளி அளவு கூட மரியாதை கிடையாது. நீங்க இன்னைக்கு புளோஜாப்ப பத்தி பேசியிருக்கிற இதே ஆள் வந்து, "அண்ணே நீங்க கோபாலபுரத்து மீடியாவா? சன் டிவியா? ரூ. 2000 தரேனே, ரூ. 200 தரேனே, ரூ. 500 தரேனே" அப்படின்னு ஏலம் போட்டார். உண்மையிலேயே இந்த நான் பத்திரிகையாளர்கள அவர்கள் ஒரு மாதிரி டீல் இல்ல நான் ரெட்பிக்ஸ்ல இருக்கும் பொழுதும் இதே மாதிரியான பிரச்சனைகள் பாஜக எல்முருகன் இருந்தப்ப அந்த மாதிரி எல்லா டைம்லயும் வந்து நடந்திருக்கு. அண்ணாமலை இருந்தப்ப எல்லா டைம்லயும் வந்து நடந்திருக்கு. அப்போ நான் யூடியூப் சேனல்லாம் உள்ள வரக்கூடாதுண்ணே. உங்களுக்கு மரியாதை கிடையாதுண்ணே அப்படிங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், யூடியூப் சேனல்கள்லாம் பத்திரிகையாளர்கள் கிடையாது. இப்ப நீங்க பத்திரிகையாளர் கிடையாதா? ஆமா, அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. பிரஸ் மீட்டின் போது நம்முடைய நிருபர் வந்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவருடைய கேள்வி கூட கிடையாது. காயத்ரி ரகுராம் கட்சியில இருந்து வெளியேறி இருக்கு. அவங்க அப்ப முழுவதுமா வெளியேறல. இவரால் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ம். அவங்க வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அத அண்ணாமலை கிட்ட கேள்வியா நம்ம ரிப்போர்ட்டர் அரவிந்த் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே நீங்க எந்த சேனல்? ரூட்ஸ்ன்னு சொல்றாரு. ரூட்ஸா? ஓ அப்படிலாம் ஒரு சேனல் இருக்குதா? ஓ ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு வந்துட்டா நீங்க ரிப்போர்ட்டர் ஆயிருவீங்களா?
இப்ப நான் வந்து ஒரு எம்ஏ ஜேர்னலிசம் வந்து முடிச்சிருக்கிறேன். ம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல பத்திரிகை துறை அனுபவம் இருக்குது எனக்கு. ம். ஏன் வந்து நான் ஜேர்னலிஸ்ட் இல்லன்னா வேற யார் ஜேர்னலிஸ்ட்? எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டில தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சிட்டு நீங்க சர்டிபிகேட்டே காட்ட முடியும். நான் இவரை கேட்கிறேன். இத பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்கள பத்திரிகையாளர்ன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களே, ஊடகவியலாளர்ங்காங்களே. நீங்க என்ன முடிச்சீங்க சவுக்கு? ஆமா. உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு அவன் 10வது ஃபெயிலுங்க. ஒரு துறையில் ஒரு வேலை பார்த்தீங்க. உங்க அப்பா செத்த வாரிசு பத்திலாம் பேசுறீங்க. ராஜா வீட்டு பிள்ளைங்கிறீங்க. நீங்களே ராஜா வீட்டு பிள்ளை தான். ஆமா. நீங்களே உங்க அப்பாவினுடைய சாவில் 2வது அந்த ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க வந்தீங்க. அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கீங்களே தவிர, உங்களுடைய தகுதி, திறமை, உங்களுடைய ஆற்றல், அறிவு அப்படி பார்த்தோம்னா எனக்கு அந்த ஆற்றல், அறிவு இருக்கு. நானே அந்த இடத்துக்கு போ முடியுமே? போகலையே. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில வரல. நீங்க வாரிசு அடிப்படையில் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலையில கூட ஒழுக்கமாக செயல்படவில்லை. அப்போ ஒரு எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்த கரிகாலன இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாரு. ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவரு அப்படின்ட்டு. நான் ரூ. 10,000 தரேன், 1000 தரேன், 2000 தரேன் அப்படின்னு பேசுறாரு. இதையே அண்ணாமலையும் இது சீமானும் இதையே பண்ணாரு. இப்போ நான் இந்த என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் உண்மையிலேயே பத்திரிகையாளர்களுக்கு சூடு சொரண். குரங்கு மாதிரி ஏன் தவறீங்க? ஆ குரங்கு மாதிரி ஏன் தவறீங்க? சோத்த போட்டோமா, சாப்பிட்டீங்களா, அப்படியே போயிடணும். கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிகார அயோக்கியத்தனமான பேச்சு. உடம்புல எவ்வளவு திமிரு தெனாவட்டு இருந்தா இதை பேச முடியும். இல்ல முதல்ல இத நான் சொல்றேங்க. இல்ல முதல்ல யூடியூபில் வேலை செய்கின்ற பத்திரிகையாளர்களை அண்ணாமலை இழிவுபடுத்தினார். அப்போ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், சேட்டலைட் ஊடகங்கள்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவங்கள வந்து இவர்களுக்கே அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. நாங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் இல்ல அப்படின்னு இழிவா பாக்குற ஒரு கண்ணோட்டம். அமைதியா இருந்தாங்க. அடுத்து அவங்கள திட்டினாங்க. அப்போ வந்து என்ன நம்மளே திட்டாங்க, யாருமே எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னாங்க. இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா வந்து ஒரு தலைமை நெறியாளராக இருக்கக்கூடிய ஒரு எடிட்டராக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வனை கடித்து இருக்கிறார். இப்பதான் வந்து அதுக்கு போராட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அது மகிழ்ச்சி தான். ஆனா நான் அதான் சொல்றேன். பத்திரிகையாளர்கள் அவர்களும் விமர்சிக்கிறாங்க, நாமளும் விமர்சிக்கிறோம். ஆனா நாம எந்த இடத்துல இருந்து விமர்சிக்கிறோம்னா, பத்திரிகை துறையை குறித்து கடுமையாக இவர்கள் பேசும்போதே, கடைக்கோடி ஒரு பத்திரிகையாளனை பார்த்து சொல்லும் போதே உங்களுக்கு உணர்வு துடிச்சு, நாங்களெல்லாம் பத்திரிகையாளர் ஓரினம், எங்களை நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு கோபம் வந்து நீங்கள் பொங்கி இருந்தீர்கள் என்றால், இப்படி கண்ட நாயெல்லாம் உங்களை இந்த அளவிற்கு இழிவாக பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. போராடிய இதே பத்திரிகையாளர்கள் வந்து இந்த சவுக்கு சங்கருக்காக இந்த பத்திரிகையாளர்கள், அது பத்திரிகையாளர் சங்கம் பாரதி தமிழின் தலைமையில் ஈடிக்கு பிரஸ் மீட் அனுமதி தரமாட்டேன், ஈடிக்கு எதிராக பேச அப்படின்னு சொன்ன அந்த சங்கத்தினர் போராட்டம் நடத்துறாங்க. அதுவும் ஒரு முறைகேடான ஒரு விஷயம். ஆமா. ஒரு தனிப்பட்ட அதான் சொல்றேன். இப்போ ஆனா இந்த சவுக்கு சங்கர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீதிபதி சாமிநாதன் மேல நமக்கு அவருடைய தீர்ப்புகள் மேலேயோ, அவர் வெளியில் வந்து பேசுகிற பேச்சுகள் மேலேயோ விமர்சனம் உண்டு. ஆனா அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து நாம பேசக்கூடாது. இவர் பேசுவதெல்லாமே தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்தது. அதனாலதான் தூக்கி உள்ள வச்சாங்க. இதுக்கு யாரு வரா? சபீர். அவர்லாம் மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட். வந்து நின்று போராட்டம் அப்படியே இதைத்தான் சொல்றேன். அதுதாங்க சவுக்கு சங்கர் என்கின்ற அவர் எந்த ஒரு பத்திரிகையிலும் இல்ல. ஒரு புரோக்கருக்காக அனைவரும் வந்து குரல் கொடுக்கும் பொழுது சவுக்கு சங்கருக்கு அது இனிக்கிறது. கார்த்திகை செல்வன் பத்திரிகையாளர் தான், நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஒரு முன்னணியான பத்திரிகையாளர், பல்வேறு நிறுவனங்கள்ல அவர் வேலை செஞ்சிருக்கிறார், ஒரு அனுபவம் வாய்ந்தவர். அவரை இழிவு செய்யும் பொழுது அவருக்கு ஆதரவாக பத்திரிகையாளர்கள் நிற்பதுன்றது வந்து சவுக்கு சங்கருக்கு கசப்பாக இருக்கிறது. இவரெல்லாம் பத்திரிகையாளரா அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து, நீ ஒரு மாமா பையன் உனக்கே பத்திரிகையாளர் சங்கம் வரும்போது ஒரு உண்மையான பத்திரிகையாளருக்கு வர்றதுல என்ன குற்றம் இருக்கு? நான் அதான் சொல்றேன். எல்லாரையுமே அதுல கலந்துகிட்ட சன் நியூஸ் நெறியாளர் குணசேகரன், அவரை வந்து அவரு பத்திரிகையாளரா? கார்த்திகை செல்வம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரா? அதெல்லாம் வேற. காம்ப்ரமைஸ் பண்ற அந்த கட்டத்தெல்லாம் விட்டுருவோம். அண்ணாமலை கிட்ட வந்து அப்படி அண்ணாமலை தயாரா வர்றாரா? ஒரு பேட்டி அண்ணாமலை கிட்ட எல்லாருமேங்க, யாராவது நேர்மையா வந்து பேட்டி எடுக்க முடியுமா? எல்லாமே முன்னாள் தயாரிக்கப்பட்ட. ஆமா, மோடி கொடுக்கலையா பேட்டி? அக்ஷய்குமார் வச்சுக்கிட்டு அவர் செஞ்சது என்னது? பல்லுப்படாத பேட்டிகள்.
எப்படி பேசுறான் அந்த ஆளு, என்ன சொல்றான் அப்படின்னா, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அதாவது பல்லுபடாம பண்ணுங்கங்கிறத ரொம்ப மோசமான வார்த்தை. சமூகத்துல அது என்னவா இருக்குன்னு நல்லாவே தெரியும். இத வந்து யாரோ எழுதி குடுத்துட்டாங்க. ஏங்க கொங்கு பகுதியில போய் இவரு வீட்ல தான வட்டார வழக்கு தானே போய் இவங்க அப்பாட்ட சொல்லுவாரு ஆ அண்ணாமலை. சொல்ல வேண்டியது அப்பா பல்லு படாம பண்ணி விடுப்பா சொல்லுவாரா? சொல்ல முடியும். செருப்படி விழுமா விழாதா? செருப்படி வீட்ட விழுமா? விட்டு. இத 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 2 பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இத இப்படி நல்லா பார்த்துக்கங்க. இவரு வந்து சவுக்கு ஒரு முட்டு குடுக்குறாரு. என்ன குடுக்குறாருன்னா, அவரு வந்து கான்வென்ட்ல படிச்ச புள்ள. ம். அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. சேரி பசங்களோடலாம் அவருக்கு பழக்கம் இல்ல. இப்போ இது என்ன பேச்சு? அதாவது ராஜா வீட்டு புள்ள சேரி பசங்களோட பழக்கம் இல்ல. அண்ணாமலையா இருந்தா அது ராஜா வீட்டு புள்ள, அது பெரிய இடத்து புள்ள, அது மரியாதைக்குரியது. அதே இது உதயநிதியா இருந்தா அவர் வந்து ராஜா வீட்டு புள்ள, அது இழிவானது. அதாவது அவரு வாரிசு அடிப்படையிலயோ, அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லயோ வர்றாருன்னா, அது வந்து இழிவானது. இவர் வந்து பெரிய குடும்பத்து புள்ளங்கிறது மரியாதைக்குரியது. 1. இன்னொன்னு சேரி பசங்க அவங்களோடலாம் பழக்கம். அப்ப சேரியில இருக்கிறவங்கலாம் இப்படித்தான் பேசுவாங்கன்னு நீ எப்படி முன்னறிவிப்பு செய்ற? சேரியில இருக்கிறவங்களோட பழக்கம் இல்லாததுனால தான் ஆ. அவருக்கு இதெல்லாம் வந்து தெரியாம சொல்ட்டாரு இந்த வார்த்தைகளை. உனக்கு தெரியுமா? அப்போ நீ யாரோட பழக்கத்துல இருக்கிற? இப்போ சேரியில உள்ளவர்கள என்னவாக நீ மதிக்கிற? உண்மையிலே இந்த வார்த்தைக்காகவே, இப்ப நீங்க என்னென்னலாமோ சொன்னீங்க இல்லையா? சேரி மக்களை குறித்து இழிவாக பேசியதற்காகவே இந்த ஆள் மேல நாம வன்கொடுமை தடுப்பு சட்டம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல் நாம வழக்கு தொடர முடியும். கண்டிப்பா. ஏன்னா, சேரி பிஹேவியர்ன்னு காயத்ரி ரகுராம் அம்மையார் அத தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம ஏன்னா அந்த அம்மா பின்னாடி வருத்தம் ஆமா. தெரிவிச்சுட்டாங்க. அது மறுபடியும் வருத்தம் கூட தெரிவிச்சாங்க. ம். ஏன்னா, அவங்க ஒரு பார்ப்பன பின்புலத்துல இருந்து வர்றாங்க. "உனக்கு தெரியாதா? நீ எங்க இருந்து வந்த? ஆ? நீ சொல்ற, இது சேரி பசங்களோடலாம் பழக்கம் இல்லன்னு." இப்படி ஒரு பக்கம் இவர் முட்டு குடுக்குறாரு. இவர் படித்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது. 2வது இதையே முட்டு குடுத்த ஹெச். ராஜா என்ன சொல்றாரு, அவர் வந்து மாடுகளை மேய்த்து, அதாவது அத வளர்த்த ஒரு பண்ணையார் வகுப்பிலிருந்து வந்தவரு. அவங்க குடும்பத்திலலாம் பெரிய விவசாயிங்க. அதனால இந்த கன்றுக்குட்டிகள் மடுவை வந்து படாமல் பிடிக்கும் இல்லையா? அதனால அதை சொன்னார். எனக்கு 2ல 1 தான் புரியணும். 1 இவர் இது விவசாயியா? அல்லது தமிழே தெரியாத வெள்ளைக்காரனா? இவரு கான்வென்ட்லேயே படித்து தமிழ்ல இங்க என்ன அவரே சொல்லிருக்கிறாரு. அவரு கோயம்புத்தூர் பிஎஸ்ஜில தான் படிச்சிருக்கிறாரு. என்ன பெரிய அமெரிக்கால போய் படிச்சாரா? எங்க போய் படிச்சாரு? கோயம்புத்தூர் பிஎஸ்ஜில படிச்சிருக்கிறாப்ல. ம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஐஐடி இந்த மாரிலாம் போயிருக்கிறாப்ல. அதுக்கு முன்னாடி அங்க லோக்கல்ல தான் எல்லா இதுவும் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு தமிழ் தெரியாதுன்றது எவ்வளவு பெரிய அப்ப அப்ப இது அயோக்கியத்தனமான பேச்சு. ஆமா. இதுதான் வந்து ரொம்ப 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 பல்லே படாம, எனக்கு ஐயா பல்லே இல்ல பாருங்க. எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நீங்க நல்லாவே குடுக்கலாம். அப்படின்ற மாரி வந்து காட்டிட்டு அதுதான். இப்ப இருக்கிறாங்க. என்ன நடக்கு அப்டின்னா, அவர் வார்த்தையில் சொன்னார். இவர்கள் செயல்பாட்டில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு பல்லுபடாமல் இவர்கள் செய்கிறார்கள். இவருக்கு பல்லுபடாம ஃபெலிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப இதுல ஒரு கட்டத்துல வந்து எப்படி மூவ் ஆகுறாரு சவுக்கு சங்கர்னா, ஏங்க அவரு வந்து பேசுனா நீங்க எல்லாரும் போராடுவீங்களா? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? வேற பிரச்சனை எழுத மாட்டீங்களா? திமுக ஊழல் பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? ஒட்டுமொத்த பத்திரிக்கையாளரும் வந்து போராடணும்னு என்ன அவசியம் இருக்குது? அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறார். ஃபெலிக்ஸும் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. அப்படின்னு வந்து ஃபெலிக்ஸும் சொல்றாரு. 2 குரல்களும் வேற வேற மாதிரி தெரியுது. ஆனா ஒரே கருத்து பொருள்படுற மாதிரி இருக்கு. அதாவது "இளைதாக கொள்க மூழ்மரம் களையுநர் கைக்கொல்லும் காழ்த்த இடத்து" அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இளைதாக கொள்க மூழ்மரம்னா, முள்ளு செடி சின்னதா இருக்கும்போதே புடுங்கி எறிஞ்சிரு. இல்லன்னா பெருசாயிடுச்சுன்னா, மரத்த வெட்ட போறோம்னா, கையில புண்ணாகி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷக்கிருமிகள் ஆரம்பத்திலேயே இத வந்து சின்ன சின்ன பத்திரிகையாளர்கள இப்படி இழிவுபடுத்தும் போதே பத்திரிகை சங்கங்கள் எதிர்குரல் குடுத்திருந்தா, இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து நின்று ஒரு போர்க்குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட நபரை அடுத்த கட்டமா நான் ஒண்ணும் மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது. அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேச வைக்க முடியாது. சரிங்களா? இவன் வந்து ஒரு ஒரு தரமற்ற அரசியல்வாதி. இன்னைக்கு நேஷனல் மீடியா மொதற்கொண்டு இந்த ஆள கவர் பண்ணுதுங்க. இவன் பேசுற வார்த்தைகள. இப்ப இதுக்கு என்னன்னு இங்கிலீஷ்ல எழுதுவான். ப்ளோ ஜாப்ன்னு தானே எழுதி ஆவணும். மன்னிப்பு கூந்தல்னா மன்னிப்பு என்ன அப்படித்தானே எழுதி ஆவணும். அ
அவர் என்ன இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? நீங்க என்டிடிவி நிருபர் தானே, நீங்க இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்க ஃபெலிக்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. அப்ப இவ்வளவு மோசமா பேசுற நபரை இன்னைக்கு எதிர்த்து பேசுறதுக்கு வரக்கூடாதுன்னு நீ சொல்றேன்னா நீ யார்? நீ பத்திரிகையாளனா முதல்ல? ஆ? சரிங்களா? இவ்வளவு பேசிட்டு இது இன்னொன்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, ஆ மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னது அது திமிர். அது ஆணவம். அத நான் சொல்ல மாட்டேன். ஆனா, முதல்ல எழுதி குடுத்தது எழுதி தான் யாரோ எழுதி குடுத்துருக்காங்க. இப்படிலாம் பேசினா ஹிட் ஆயிரும். YouTube இந்த மாரி இதுலலாம் இல்ல ஹிட் ஆயிரும். சவுக்கு சங்கர் இவ்வளவு அத நியாயப்படுத்துறத பார்க்கும் பொழுது, அந்த எழுதி குடுத்ததே சவுக்கு சங்கரா தான் இருக்கும்னு தோணுது. தெரியலங்க. நாமளும் யூகிப்போம். உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும்போது, எங்களுக்கு ஒரு யூகம் இருக்க முடியாதா? வாய்ப்பு இருக்கலாம். ஆனா, இத நல்லா காயின் பண்ணாப்ல. அவ்வளவு மாங்கா. அவ்வளவு மாங்காவாவா இருக்கிறாரு அண்ணாமலைன்னு கேட்கிறாப்ல ஃபெலிக்ஸ். ஆமா. ஃபெலிக்ஸின் இந்த வார்த்தைகள் முத்து போல வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. ஆமா, எழுதி குடுத்து சொல்ற அளவிற்கு மாங்காவாக தான் இருக்கிறார்ங்கிற மாதிரி நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்படி இல்ல, இவர்கள் தெனாவட்டில் இருக்கிறார்கள். இந்த உதயநிதி ஸ்டாலினை கார்த்திகை செல்வன் எடுத்த பேட்டி குறித்து இவங்க 2 பேரும் சொன்ன ஒப்பீனியன். உதயநிதிய மடியில படுக்க வச்சு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டிருக்கிறார் கார்த்திகை செல்வன் அ, அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அ, ஃபெலிக்ஸ் இருந்துட்டு சொல்றாரு, அது ரொம்ப சாஃப்டான பேட்டி, அ, எதிர்கேள்விகளே இல்லாத அ, பேட்டி, எந்த ஒரு முக்கியத்துவமே இல்லாத ஒரு பேட்டி அ, அப்படின்னு ஃபெலிக்ஸ் சொல்றாரு. அ. இந்த இந்த 2 கருத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நான் பிலிக்ஸ் நீங்க சவுக்கு சங்கர்ட்ட என்ன கிடுக்கிப்பிடி கேள்வி போட்டா வாயில அப்படியே அவர் பேச விடாமலா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா தோழர். அப்படிதான் தோழர். உண்மைதான் தோழர். அப்ப நீங்களே இந்த சவுக்கு கிட்ட எந்த மாதிரி கிடுக்கிப்பிடி கேள்விகளால் நாக்கை அப்படி கொக்கி போட்டு படம் போடுவாங்களே அப்படி கொக்கி போட்டா இழுக்கிறீங்க. அவன் என்ன பேசுவானோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிஷ்டா கேட்குறீங்க, எடுத்து குடுக்குறீங்க. அப்போ நீங்க பல்லுபடாம சவுக்குக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. சவுக்கு பல்லுபடாம அண்ணாமலைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி முட்டு குடுக்குறாரு. அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். இவங்க 2 பேரும் இந்த பேட்டியின் பொழுது இன்னொரு ஆர்குமெண்ட்ட சவுக்கு சங்கர் வைக்கிறாரு. ஏங்க அண்ணாமலை மட்டும் தான் இப்படி பேசுறாரா? சீமான் பேசுறது இல்லையா? மெரினா பீச்ல 3 ஆம்பளைக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்குது. அப்படின்னு இதெல்லாம் பேசுனது இல்லையா? இவர கண்டிச்சு ஏன் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தல? அப்படின்னு சவுக்கு சங்கர் கேட்க, சவுக்குக்கும் அது சீமான் இல்ல. அது அடுத்து அந்த பதிலையும் கேட்டுருங்க. அடுத்து அதற்கு ஃபெலிக்ஸ் அவர்கள், சீமான் எந்த பத்திரிகையாளரையும் அண்ணாமலையைப் போல பேசவில்லை. இல்ல அப்படின்னு அவர் சவுக்குக்கும் சீமானுக்கும் இடையில என்ன பஞ்சாயத்து? அந்த மாமா வேல பார்க்கறதுல, பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனையான்னு தெரியல. அதனால சீமான ஒரு போடு போட்டிருக்காப்புல. அவர் சொன்னது உண்மதான். அதாவது ஜெயலலிதாவை குறித்து சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா? உண்மையிலேயே அதிமுக காரர்களுக்கு, தொண்டர்களுக்கு, அம்மா அம்மான்னு உருகுகிற காட்கோர் அதிமுககாரர்களுக்கு, பச்சை குத்தி வைத்திருப்பவர்களுக்கு, அம்மா படத்த ரெட்டை இலைய கை நிறைய, கழுத்து நிறைய சங்கிலியா போட்டிருக்கவங்களுக்கு, இந்த சீமான் ரோட்ல வந்தா தாமரக்கனி செஞ்ச மாரி உடைக்க தான் செய்யணும். ஏன்னா அப்படிப்பட்ட இழிவான வார்த்தைங்க. 2 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்து கிடக்குது அப்படின்னு பேசுறான். பேசிட்டு வெளியில வர முடியுது. அதுக்கு சவுக்கு சங்கர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்னாப்புல அப்படின்னா, இவங்க 2 பேருமே YouTube ஆடியன்ஸ கவர் பண்ணி தான் கட்சியே நடத்துறாங்க. இது இந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன். இவங்க கீழ இருக்கக்கூடிய மக்களையோ, அது எப்படி வாக்காக மாறும், எப்படி அரசியல் அதிகாரத்தை பெறுவது, ஆட்சிய பிடிக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் பேசுறதில்ல. இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுமா? இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசுறதுக்கு YouTube கன்டென்ட் ஆகுமா? அப்படிங்கிற அளவுல தான் 2 பேருமே இயங்குறாங்க அப்படின்னு சொன்னாப்ல. இது சரியான பார்வை, சரியான வாதம். YouTubeல தான் இவங்க 2 பேரும் ஆக்டிவா இருக்காங்களே தவிர, மக்கள்ட்ட இவங்களுக்கு சல்லி காசுக்கு மரியாதை கிடையாது. இவங்கள நம்பி ஒரு பய நாமத்த போட்டு பொட்டு வைக்கிறதுக்கு தயார் கிடையாது. சவுக்கை சரிங்களா? இந்த அளவுல அக்ரி பண்ணி சொல்றீங்க. சார் ரைட் ஓகே. ஒரு அளவுல அத கூட எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு புறம் அதற்கு பதில் சொல்லிருக்கிறார்ல ஃபெலிக்ஸ். ஆமா, சீமான் அண்ணாமலையைப் போல எந்த பத்திரிகையாளரையும் இழிவுபடுத்தி பேசியதில்லை ஆமா. அப்படின்னு. ஜெயலலிதாவ அவர் கேவலமா பேசியிருக்காரே தவிர, பத்திரிகையாளர்களே அவர் பேசினதில்ல. அதாவது இந்த ஆளுக்கு முதல்ல கண்ணு இருக்கா? இவரு முதல்ல சோசியல் மீடியா தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைய தேதிக்கு. இவர் சோசியல் மீடியாவ பார்க்கிறாரா? உங்க கம்பெனியிலேயே வேலை பார்த்துட்டு வந்த பையன் தான் ரெட்பிக்ஸ் கரிகாலன்.
அவர் போய் பேசும்போது அவர் நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறார். அதுவும் இதே சவுக்கு சங்கர் பத்தி தான் கேள்வி கேட்டீங்க. அவர் மச்சானை பத்தியும் கேள்வி கேட்டீங்க. அருள்மொழிவர்மனை நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டா அருள்மொழி தேவன். அருள்மொழித்தேவரை நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டா நிறுத்துறீங்களே, இது வாரிசு அரசியலா இல்லையான்னு கேட்கும்போது அவருக்கு வந்துச்சு பார்க்கணும் கோவம். அதாவது பதில் சொல்ல திராணியற்ற கோழைகள் இந்த 2 பேருமே உடனே என்ன பண்றாங்க, பாசிசத்தை அதாவது குறுக்கு வழியில் வராங்க. டேய் நீ முதல்ல நல்ல மண்ணில் வருத்தம் பாருடா. அதாவது பைத்தியம்னு சொல்றாங்க. ஒரு பத்திரிகைக்காரனை பைத்தியம்னு சொல்றான். இவனை போய் இந்த பிலிக்ஸ் வந்து முட்டு கொடுக்குறாப்புலன்னா இதுக்கு பேர் என்ன ஜாப்? இது பல்லுப்படாம அந்த வகைதான். இல்ல அப்பயே அதுக்கு வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை கொடுத்தாரு. ஏங்க இப்படி அவர் வந்து திட்டிடுறாப்ல, எனக்கு உடனடியா வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்குது. என்ன இப்படி பேசுற? நான் கேக்குறேன், என்னண்ணா இப்படி மரியாதை குறைவா பேசுறீங்க நீங்க அந்த இடத்துல அப்படின்றேன். அதுக்கு வந்து இவர் சொல்றாரு, பாத்தீங்களா அப்ப கூட கரிகாலன் வந்து கோவப்படாம அண்ணன்றாரு. நான் என்ன சீமான் பைத்தியக்காரன்றதுனால நான் திரும்ப சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அப்படின்ற அந்த கண்ணியத்தை சீமான் எவ்வளவு கேடு கட்டாம பாருங்க. நான் திட்டுவேன், நீ எங்க அப்பா தர திட்டு. ஆமா இப்படிதான் சொன்னாங்களேங்க. ஆமா. இப்படி எந்த அரசியல்வாதியா சொல்லுவானாங்க, இல்ல எந்த நான் சாமானிய கெட்ட வார்த்தை மனிதனால கூட சொல்லுவேன், ஆமா. நீயும் கெட்ட வார்த்தை சொல்லு அப்படின்னு எந்த ஒரு மனிதனாவது சொல்லுவானா? இந்த அப்படி அந்த அப்படி நேரத்துல சொன்ன நபரை கூட கரிகாலனும் சீமானும் அண்ணன் தம்பியை போல அப்படின்னு இவரு வந்து நான் சொல்லாத இவரு வந்து அதை பரப்பிட்டு இருந்தாரு. அண்ணன் யாரு வந்து ப்ளோ ஜாப் இல்ல, பண்றது? அதுதான் அண்ணன்னு சொன்னது உங்களுடைய பெருந்தன்மை. இன்னொன்னு ஒரு பத்திரிகையாளருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறை. நமக்கு எவ்வளவு கோபம் உண்டு சீமான் மேல. ஏன் நான் இவ்வளவு கோபமா பேசுறேன் அப்படின்னா, அவ்வளவு அயோக்கியத்தனங்களை நீ பண்ணிட்டு இருக்கிற. இளைஞர்களை மூளைச்சலவை செய்து, அதாவது வளரவே வளராத ஒரு கட்சி, ஆட்சியே பிடிக்காத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல கொத்து கொத்தா வெளியில போறாங்க. உன்னை நம்பி ஏமாந்தவர்களை வாழ்க்கை இழந்துடுறாங்க. அரசியல் அறிவு இல்லாமல் போயிருது அப்படின்னு நான் ஆதங்கத்துல பேசுறோம். ஆனா இதே ஃபெலிக்ஸ் இன்ப நிதி வரைக்கும் அந்த பேட்டியில பேசுறாரு. மகிழ்ச்சி, நீங்க ஒரு உத்தமமான பத்திரிகையாளர். இன்ப நிதி வரைக்கும் கட்சியில வந்து சாதா எந்த பொறுப்புலையும் இல்லாத கயல்வெளியை கூப்பிட்டு கட்சி ஆபீஸை திறக்க வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? சீமானின் வாரிசு தம்பிக்கு வந்து வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து கலாட்டால பேட்டி வருது. பொங்கல் விழா கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் வாரிசு அரசியல்ல வருமா வராதா? இது குறித்து அவர் கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா அவர் வந்து பாருங்க, எந்த பத்திரிகையாளரையும் சீமான் இழிவுபடுத்தியதில்லை அண்ணாமலையை போல அப்படின்றது இல்ல. என்ன மட்டும் சீமான் இழிவுபடுத்தல. நீங்க தெரிஞ்சிருக்கும் ஊர்கள்ல நீ முஸ்லீம், நீ இப்படிதான் கேள்வி கேட்ப, என் பிரச்சனையும் விட்டுருங்க, அது பேச வேணாம். நீ முஸ்லீம் இப்படிதான் கேள்வி கேட்ப, சிராஜுதீனா நீ இப்படிதான் கேள்வி கேட்ப அப்படின்னா, அவரு மாலை முரசு பத்திரிகையாளர். மாலை முரசு இந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிருச்சா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற? அதுல இருந்து அது பத்தி ஃபெலிக்ஸுக்கு என்ன கருத்து? கரிகாலன் அஃபெக்ட் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அவன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே ரைட், அது வந்து எனக்கு இழிவு இல்லை, அது சீமானுக்கு இழிவு. ஆனால் சிராஜுதீனா நீ இப்படிதான் கேட்ப அப்படின்னா அதுக்கு என்ன? முஸ்லீம்னா தீவிரவாதின்னு சொல்ற சங்கிக்கும், முஸ்லீம்னா இப்படிதான் கேள்வி கேட்கிறேன்னு சொல்ற சீமானுக்கு என்னங்க வித்தியாசம்? இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றவர் வந்து நாகரிகமா பேசுறாராம், அண்ணாமலை போல இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு இவர்கள், அதான் சொல்றேன், பத்திரிகையாளர்களை குறித்து அண்ணாமலை சொல்லியது, அதாவது அது ஃபெலிக்ஸுக்கு பொருந்தும், அது இந்த சவுக்கு சங்கருக்கு பொருந்துமே தவிர, உண்மையிலே உணர்வுள்ள பத்திரிகையாளர்கள் போராடத்தான் செய்வார்களே தவிர, இவர்கள் மாதிரி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், கோவப்படுவார்கள் என்பதை இங்க பதிவு செய்வோம். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா தோழர். ஏன்னா இந்த போராட்டம்ன்றது மிகப்பெரிய அளவுல எல்லா ஊடகங்களையும் வேலை செய்யற முன்னணியில இருக்கிறவங்க, சன் நியூஸ்ல இருந்து குணா சாரு, இப்படி ஒவ்வொரு நக்கிரன் கோபால் சாரு, இப்படி எல்லா முன்னணி பத்திரிகையாளர்களும் வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு நாங்க சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, சாதாரணப்பட்ட பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படும் போதும் இதே துடிப்போடு இதே எண்ணத்தோடு வந்தீர்கள் என்றால், உங்கள் வீட்டில், அதாவது பக்கத்து வீடு எரிந்தது நான் பார்த்து கொண்டிருந்தேன், அடுத்த வீடு எரிந்தது நான் கவலைப்படவில்லை, என் வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் நான் கவலைப்பட்டேன்னா அந்த வீட்டுக்காரன் உனக்கு வரமாட்டான் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. அந்த மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டை கொளுத்துறதுக்கு வந்து நிக்கிறாங்க.
எவனும் வரமாட்டான். இப்போதைக்கு ஒரு 4 பேர் வர்றாங்கன்னா, அப்போ 4 வீடு எரியும் போதே நீங்கள் கொதித்தெழ வேண்டும். நாம அதத்தான் செய்றோம். சமூகத்துல அரசியலும் அந்த அதுதான். வகையில இப்ப மணிப்பூர்ல எரியுதுன்னா நாம ஏன் பொங்குறோம்னா, அது நம்ம வீட்ல நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காக பொங்குறோம். அதே தான் பத்திரிகையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண அடித்தட்டு பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படும்போது, போர்க்குரல் கொடுத்தால் மட்டும் தான் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அடக்கி ஆமா. வாசிப்பார்கள். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்திற்கும், அண்ணன் அசீஃப் அண்ணன், மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் இவங்களுடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமான பங்களிப்பு. இவங்க இல்லன்னா இந்த போராட்டம் வந்து நடந்திருக்காது. ஸோ ஒரு புறம் வந்து சுயமரியாதை உள்ளவர்கள் போராடுகிறார்கள். அப்படி இல்லாத ஃபெலிக்ஸ் சாரும், சவுக்கு சங்கரும் வந்து பல்லு பல்லு படாம படாம செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒரு ஆழமான டிபேட்ட வந்து பேசியதற்காக மிக்க நன்றி.